இவர் சண்முகம். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் பிரபலமானவர். 3 வயதில் போலியோவால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாமல் போனது. உடல் ஊனப்பட்டாலும் மனம் ஊனப்படவில்லை. 15 வயதான போது பிழைப்புக்கு என்ன செய்வதென யோசித்தார். 3 சக்கர வாகனத்தையே நடமாடும் டீக்கடையாக மாற்றினார். சூடான இஞ்சி டீயும் மணமணக்கும் காஃபியும் காரசாரமான சமோசா வடையும் அவருக்கு வாடிக்கையாளர்களை ஈட்டித் தந்தது. பண்பாக பேசும் பாங்கும் காலை முதல் இரவு வரை உழைக்கும் விடாமுயற்சியும் அவருக்கு நல்ல பலன் தந்தது. மயிலாப்பூரில் உள்ள சிறு சிறு தொழில் நிறுவனங்கள், கடைகளில் வேலை பார்ப்பவர்கள் சண்முகத்தின் வாடிக்கையாளரானார்கள். மொபைல் டீ ஷாப்பை கண்டால் குடிசை பகுதிகளில் வசிப்பவர்களும் கூடிவிடுவார்கள். டீ, காஃபி, சமோசா என அனைத்தின் விலையும் 10 ரூபாய்க்குள்தான். 19 ஆண்டுகளாக 3 சக்கர வண்டியில் டீ விற்கும் சண்முகத்திற்கு தற்போது 34 வயதாகிறது. இறைவன் கொடுத்த வரமாக மனைவி அமைந்ததால் தொழிலுக்கு ஒத்தாசையானார். சில ஆண்டுகளாகவே சைக்கிள் டீ கடைகள் அதிகரித்து விட்டதால் வியாபாரம் டல்லடிப்பதாக கூறுகிறார். ஆனாலும் மனம் தளர மாட்டேன் என்கிறார் தன்னம்பிக்கையாய். இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி 3 சக்கர வண்டியில் டீ விற்க முடியும் என்றெண்ணிய சண்முகம் ஊனமுற்றோர் சிறு தொழில் திட்டத்தின் கீழ் டீக்கடை அமைத்து தர அதிகாரிகளை அணுகினார். அரசியல் பின்புலம் இல்லாத ஏழைகளுக்கு என்றைக்கு அரசு கை கொடுத்திருக்கிறது? அதுதான் சண்முகம் விஷயத்திலும் நடந்தது. சென்னையில் பல இடங்களில் ஊனமுற்றோருக்கு ஒதுக்கப்பட்ட கடைகளை நடத்துவது பெரிய வியாபாரிகளும் ரவுடிகளும் தானாம். சட்ட விரோதங்களுக்கு அதிகாரமும் ஆள் பலமும் துணை இருக்கும் வரை சண்முகம் போன்ற ஏழைகளுக்கு வாழ்க்கை கடைசி வரை போராட்டம்தான்.